இந்த டாக் ஓடுற ட்ரெயின்ல ஏறுறதுக்காக வேகமா ஓடி போய் ஜம்ப் பண்ணுது. அதோடைய பாதி உடம்பு மட்டும் உள்ள போயிடுது, மீதி பாதி உடம்பு அப்படியே கீழே தொங்கிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த குளோரிங்கிற அதோடைய ஃப்ரெண்டு நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி அது கூட சேர்ந்து அதுவுமே கீழே விழ பாக்குது. அதனால அந்த டாக் நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், முதல்ல நீ உள்ள போன்னு சொல்லிட்டு அந்த குட்டி நாயை தூக்கி உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ இது மேலே ஏறி வந்துருது. உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட் செக்கர் இவங்க இருக்கிற இடத்தை செக் பண்றதுக்காக உள்ள வராரு. அப்போ உடனே அந்த பெரிய நாய் என்ன பண்ணுதுன்னா குளோரிங்கிற அந்த குட்டி நாயை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சு அவருடைய கவனத்தை இது பக்கம் திருப்புது. அப்படியே வேகமா ஓடி போய் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியில குதிச்சிருது. அப்புறம் பின்னாலேயே பார்த்தா நம்ம குளோரியா அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த நாய் மேலேயே குதிச்சிருது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. போய் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த இடத்துல மலை சிங்கங்கள் கத்துற சத்தம் கேக்குது. அதனால அவங்க பயந்து ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கூட அந்த மலை சிங்கங்கள்லாம் இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அப்படியே வந்து இவங்களை சுத்து போட்டுருதுங்க. உடனே அந்த பெரிய டாக் முன்னாடி வந்து குளோரி நீ எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுது. ஆனா நம்ம குளோரி அதுடைய காலுக்கு நடுவுலயே வந்து ஒளிஞ்சிக்குது. இப்ப ரெண்டு பேருமே அதுங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்ப சடனா தூரத்துல பயங்கரமா புழுதி பறந்துகிட்டே வேகமா ஏதோ கிட்ட வர மாதிரி தெரியுது. யாராதுன்னு பார்த்தா அதுங்க எல்லாமே நம்ம குளோரியுடைய இனத்தை சேர்ந்த சுவாவா டாக்ஸ். அதுங்களை பார்த்த உடனே எல்லா மலை சிங்கங்களும் பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுதுங்க. ஒரு வழியா இவங்க தப்பிச்சிடுறாங்க.